9வது ஸ்லோகம். स्वस्त्यस्तु विश्वस्य गलप्रसीदताम् ध्यायन्तु भूतानि शिवं मिदो धिया मनश्च भद्रं भजदाददोक्षजे आवेश्यतां नो मदिरप्यहैदुगी स्वस्तिः अस्तु विश्वस्य गलः प्रसीदताम् ध्यायन्तु भूतानि शिवं मितः धिया मनः च भद्रं भजदाद् अधोक्षजे आवेश्यतां नः मदिः अभि अहैदुगी स्वस्त्यस्तु विश्वस्य गलप्रसीदताम् ध्यायन्तु भूतानि शिवं मिदो धिया मनश्च भद्रं भजदाददोक्षजे आवेश्यतां नो मदिरप्यहैदुगी. സമസ്ത ലോകത്തുക്കും സ്വസ്തി ഭവിക്കട്ടും. ദുർജനങ്ങൾക്ക് അവളോട് ക്രൂരமான പ്രവൃത്തികളെ വെടിഞ്ച് അവ എല്ലാവരും സജ്ജനങ്ങളായിട്ട് മാറട്ടും. സർവ ഉயிரினங்களுக்கும் പരസ്പരം മംഗളം ഭവിക്കട്ടും அப்படின்னு புத்தியால எல்லாரும் சங்கல்பம் பண்ணட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு எல்லாரும் பரஸ்பரம் நினைக்கட்டும். மனசு அப்படிங்கிறது நிம்மதியை நாடட்டும். எங்களோடும் அடுத்தவாளோடும் மனசை தூய்மைப்படுத்தி அந்த மனசுக்குள்ள രജോഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും ഇല്ലാതെക്ക് ഭഗവാൻ பண்ணட்டும். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்களൊന്നും இல்லாதக்கு பகவானில மனசை சமர்ப்பிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகிக்கட்டும். இப்படியெல்லாமாக்கும் பிரஹ்லாதன் പരിവാരങ്ങളോട് കൂടിയിട്ട് നരസിംഹമൂർത്തിയെ സ്തുതിക്കരുത്. വിശ്വസ്യ ഈ 7-14 ലോകങ്ങൾക്കും സ്വസ്തിഹി நிம்மதி அப்படிங்கிறது அஸ்து பவிக்கட்டும். இந்த உலகத்திலே எல்லா உயிரினங்களுக்கும் நிம்மதி உண்டாகட்டும். രജോഗുണ തമോ ഗുണങ്ങളാല മനസ്സ് ദുഷിച്ചു പോകാമ ഇരിക്കണമേ ഭഗവാനെ. മനസ്സ് പരബ്രഹ്മത്തിലെ ലയിക്കണമേ ഭഗവാനെ. പ്രകൃതി വിഷയങ്ങളിലേന്തും മനസ്സ് വിടുപെട്ട് ഭഗവാനിൽ ലയിക്കണമേ. സർവ ഉயிரினங்களும் പരബ്രഹ്മത്തിലേന്ത് വന്നിരിக்கிறதாக்கும். സർവ ഉயிரினங்களுக்கும் ജീവാത്മാക്കളെ പരബ്രഹ്മത്തിലെ ലയിപ്പിக்கிறதுக்கு സാധിക്കണമേ. ഗലഹ ദുഷ്ടത്തരം இருக்கிறவாளோடு ജീവാത്മാ ദുഷ്ടതകളെയെല്ലാം ഉപേക്ഷിച്ച് പ്രസീദതാം സദ്ഗുണം അവൾക്ക് സംഭവിക്കണമേ. സദ്ഗുണം ഉണ്ടായി വന്നാനാ ദുഷ്ടനുക്കും സന്തോഷം ഉണ്ടാകും. ഭൂതാനി ഉயிரினങ്ങൾ ദിയാ ബുദ്ധിയാല മിതഹ പരസ്പരം ശിവം മംഗളം ഉണ്ടാകണം அப்படின்னு മനസാല ധ്യായന്തു സങ്കല്പം பண்ணட்டும். മനഹാ ച മനസ്സും ഭദ്രം മംഗളത്തെ ഭജതാത് ആശ്രയിക്കട്ടും. മനസ്സ് மங்களஸ்வரூபனான பகவானிலே சரணடையட்டும். நஹா இந்த உலகத்தில் இருக்கிற எங்களோடெல்லாம் மதிஹி அபி புத்தி கூடியும் அஹைதுகி எந்த ஒரு ஆக்ரஹ சிந்தனையும் இல்லாதக்கி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகளொன்னும் இல்லாதக்கி ஆவேஷ்யதாம் பகவானிலேயே பகவான் பிரவேசிப்பிக்கட்டும். പ്രകൃതി വിഷയങ്ങളിലെ
இன்வால்வ் ஆகாதக்கு மனச பகவானில உറപ്പിக்கிறதுக்கு எந்த விதமான வாண்டடும் இல்லாதக்கு பகவானில சரணமடையறதுக்கு பகவானை பிரார்த்திக்கிறத எனக்கு அது வேணுமே இது வேணுமே அப்படிங்கிற ஆக்ரஹங்கள் ஒன்றும் இல்லாதக்கு பகவானை பிரார்த்திக்கிறதுக்கு பகவானே அனுகிரகிக்கட்டுமே. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற பிரகிருதி தால்பரியங்களுக்காயிட்டு நான் பகவானை கூப்பிடக்கூடாதே. பரிபூர்ண சரண்டரிங் பொசிஷனில் எந்த ஒரு தேவைகளும் இல்லாதக்கு நான் என்னோடு மனசை பகவானில லயிப்பிக்கிறதுக்கு பகவானே அனுகிரகிக்கணுமே. அதுக்காயிட்டு பகவான் என்ன அனுகிரகிக்கணுமே அப்படின்னு பிரகலாதன் அசுர வம்சத்துல பிறந்த அந்த பிரகலாதன் உத்தமோத்தம பக்தனான பிரகலாதன் பகவான் விஷ்ணுவே ஆன நரசிம்ம ஸ்வரூபத்துக்கிட்ட பிரார்த்திக்கிறதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். 10வது ஸ்லோகம். மாகாரதாராத்மஜவேத்தபந்துஷு சங்கோ யதே ஸ்யாத் பகவத் பிரியேஷு ந யப்ராணவ்ருத்யா பரிதுஷ்ட ஆத்மவான் சித்யத்யதூராத்ம ததேந்திரிய பிரியா. மா அகார தார ஆத்மஜ வித்த பந்துஷு சங்கஹா யதி ஸ்யாத் பகவத் பிரியேஷு நஹ யஹ பிராணவ்ருத்யா பரிதுஷ்ட ஆத்மவான் சித்யதி அதூராத் ந ததா இந்திரிய பிரியஹ. மா அகார தார ஆத்மஜ வித்த பந்துஷு மாகாரதாராத்மஜ வித்த பந்துஷு சங்கோ யதே ஸ்யாத் பகவத் பிரியேஷு ந யப்ராணவ்ருத்யா பரிதுஷ்ட ஆத்மவான் சித்யத்யதூரான்ன ததேந்திரிய பிரியா. பகவானே நாராயணா, வீடு மனைவி புத்திரன் தனம் பந்துக்கள் இதுல ஒன்றும் எங்களுக்கு அட்டாச்மெண்ட் உண்டாகக்கூடாது. எங்களுக்கு அட்டாச்மெண்ட் ஃபுல்லா பகவத் பக்தர்கள்கிட்ட மட்டுமே இருக்கணுமே. அப்படி இந்திரியங்களையும் பிராணனையும் மனசையும் கண்ட்ரோல் செய்யறதுக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற சம்சார சாகரத்திலேருந்து ஜீவாத்மாவுக்கு முக்தி பிராபிக்கிறதுக்கும் சாதிக்கிறது. ஆனா இந்திரிய சுகங்களில அட்டாச்மெண்ட் வந்து வாழறவாளுக்கு ஒருபோதும் இந்த பிரபஞ்சத்திலேருந்து முக்தி அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்கிறதே. அகாரா அப்படின்னா வீடு, தாரா அப்படின்னா மனைவி, ஆத்மஜா அப்படின்னா புத்திரன், வித்தா அப்படின்னா வித்தம் தனம், பந்துஷு பந்துக்கள் இதிலொன்னும் சங்கஹா அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது மா உண்டாகக்கூடாது பகவானே. ശരീരം സംബന്ധിച്ച അറ്റാച്ച്മെന്റ് ആക്കും ദുഃഖத்துக்கு കാരണം. எங்களுக்கு
ശരീരത്തുകിട്ടേയും ശരീരം சம்பந்தமா உண்டான எல்லாத்துக்கிட்டேயும் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம் பகவானே. யதி சியாது, ஒரு வேளை அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாகிறது அப்படின்னாக்கா, அட்டாச்மெண்ட் எதுகிட்டையாவது உண்டாயே தீரணம் அப்படின்னாக்கா, நஹா எங்களுக்கு பகவத் பிரியேஷு பகவத் பக்தர்கள்கிட்ட அட்டாச்மெண்ட் உண்டாகணுமே, சத்சங்கம் உண்டாகணுமே கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை. யஹா பக்தர்கள் பிராணவிருத்தியா பிராணனை காப்பாத்துறதுக்கு மட்டும் இந்த உடம்பு இருக்கணும். உடம்பு இருந்தாதான் பிராணனை காப்பாத்துறதுக்கு முடியும். அப்போ பிராணனை காப்பாத்துறதுக்கு சரீரம் அப்படிங்கிறது மஸ்ட். அந்த உடம்புக்கு பகவானை கூப்பிடுறதுக்கு அளவுக்கு மட்டுமே ஆரோக்கியம் உண்டாகிற அளவுக்கு ആരോഗ്യത്തോടു കൂടി വാഴുന്നുണ്ട്. പരിതുഷ്ടഹ, സംതൃപ്തിയോട് കൂടിയിട്ട് അതിയാശകളൊന്നുമില്ലാതെക്ക് വാഴർത്തുക്ക്. ആത്മവാൻ, പ്രകൃതി വിഷയങ്ങളിലേന്ത് മനസ്സை திருப்பி அந்த மனசை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆராக்குமோ வாழறா. அப்படி இருக்கிற பகவத் பக்தனுக்கு அதூராது இம்மீடியட் ஆயிட்டு ரொம்ப சீக்கிரமா சித்தியதி முக்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்திரிய பிரியஹா ததா ந, பிரகிருதி விஷய தால்பரியங்கள் இருக்கிறவாளுக்கு முக்தி அப்படிங்கிறது ஈஸி ஆயிட்டு கிடைக்கிறது இல்லை. சத்சங்கத்தால அந்த கரண சுத்தி வந்து சேரறது, இந்திரியங்களையும் பிராணனையும் மனசையும் கண்ட்ரோல் செய்யறதுக்கு சாதிக்கிறது. அதனாலேயே சத்குணம் ஜாஸ்தியாகி பக்தி வந்து சேரறது. பக்தியால அந்த கரண சுத்தி வந்து சேரறது. பிரகிருதியிலேந்து இருக்கிற சர்வ துக்கங்களிலேந்தும் முக்தி அப்படிங்கிறது ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. இந்திரிய சுகங்களில அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளுக்கு பிரபஞ்சத்திலேந்து முக்தி அப்படிங்கிறது உண்டாகிறது இல்லை. 11வது ஸ்லோகம். யத் சங்கலப்தம் நிஜவீர்ய வைபவம் தீர்த்தம் முஹு சம்ஸ்பிருஷதாம் ஹி மானசம் ஹரத்யஜோந்த ஸ்ருதிபிர்கதோங்கஜம் கோவை ந சேவேத முகுந்த விக்ரமம். யத் சங்கலப்தம் நிஜவீர்ய வைபவம் தீர்த்தம் முகுஹு சம்ஸ்பிருஷதாம் ஹி மானசம் ஹரதி அஜஹா அந்தஹா ஸ்ருதிபிஹி கதஹா அங்கஜம் கஹ வை ந சேவேத முகுந்த விக்ரமம். யத் சங்கலப்தம் நிஜவீர்ய வைபவம் தீர்த்தம் முஹு சம்ஸ்பிருஷதாம் ஹி மானசம் ஹரத்யஜோந்த ஸ்ருதிபிர்கதோங்கஜம் கோவை ந சேவேத முகுந்த விக்ரமம். பகவத் பக்தர்களோடு அந்த சல்சங்கத்தால பகவானோடு ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் பராக்கிரமத்திலேந்து உத்பவிச்ச
கீர்த்தியாயிருக்கிற தீர்த்தத்தை காது அப்படிங்கிற இந்திரியம் வழி டெய்லி கேட்கிறவாளுக்கு, பகவத் கீர்த்திய ஸ்ரோதேந்திரியங்கள் வழியா கேட்கிறவாளோடு ஹிருதயத்தில் பகவான் பிரவேசனம் பண்றார். அவளோடு மனசுல இருக்கிற அழுக்குகளை எல்லாம் இல்லாம பண்ணவும் செய்கிறார். கங்கா யமுனா இப்படியெல்லாம் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் சரீரத்தில் இருக்கிற அழுக்குகளை மாலின்யங்களை மட்டும்தான் இல்லாம பண்றது. சித்த சுத்திய கொடுக்கிற முகுந்தனோடு பராக்கிரம ரூபத்தில் இருக்கிற தீர்த்தத்தை சேவிக்கிறதுக்கு வித்வானான ஆரிக்காக்கும் அந்த ஒரு விஷயத்துல பிடிக்காம போகும். பகவத் ஞானம் இருக்கிற ஆரிக்காக்கும் பகவானோடு புண்ணிய கதாசிரவண தால்பரியம் இல்லாம போகும். எது அப்படிங்கிறது சல்சங்கம், எது சங்கலப்தம் சத்சங்கம் கிடைச்சானா நிஜ வீரிய வைபவம் பகவானோடு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கிற பராக்கிரமத்திலேந்து உண்டான ஸ்ருதிபிகி அப்படின்னா புண்ணிய கீர்த்தியா இருக்கிற தீர்த்தத்தை, பகவத் கதாசிரவணமா இருக்கிற புண்ணிய தீர்த்தத்தை, புண்ணிய சிரவண கீர்த்தனா அப்படின்னாக்குமே அப்படி இருக்கிற பகவானோடு புண்ணிய கதா கீர்த்தனங்களை முகுகு மறுபடியும் மறுபடியும் சம்ஸ்பிருஷதாம் நன்னா கேட்கிறவாளுக்கு அந்தஹா கதஹா அவளோட ஹிருதயத்தில் பிரவேசிக்கிற அஜஹா ஜனன மரணங்கள் இல்லாத பகவான் விஷ்ணு மானசம் ஹரதி மனசுல இருக்கிற ரஜோகுண தமோ குணங்களை இல்லாம பண்ணி மனசை தூய்மை பண்றார். ஹி உறுதியாக்கும். இது மனசுல இருக்கிற தமோ குணங்களையும் ரஜோகுணங்களையும் இல்லாம பண்றார். மனசோடு சுபாவம் அப்படிங்கிறது ஓடி நடக்கிற அதிஸ்பீடில் ஓடி நடக்கிற சலன சுபாவமாக்கும் மனசுக்குள்ளது. அந்த சலன சுபாவத்தை பகவான் இல்லாம பண்ணிடுறார். புண்ணியகதா சிரவணமாயிருக்கிற தீர்த்தம் மனசை தூய்மையாக்கிறது. அங்கஜம் ஹரதி சரீரத்தை புண்ணியமாக்கிறது. தீர்த்த ஜலம் புண்ணிய தீர்த்த நதிகள் எல்லாம் சரீரத்தை புனிதமாக்கிறது. முகுந்த விக்கிரமம் பகவான் விஷ்ணுவோடு திருவிளையாடல் கதைகளை கஹா ஆராக்கும் ந சேவேத வை சேவிக்காம இருப்பா. புண்ணிய நதி தீர்த்தங்கள் பக்தர்களோடு சரீரத்தை புனிதமாக்கிறது. பகவத் கதாசிரவணமாயிருக்கிற புனித தீர்த்தம் பக்தர்களோடு மனசுகளை புனிதமாக்கி அந்தக்கரண சுத்தியை உண்டாக்குறது. இது தெரியற பக்தன் பகவத் கதாசிரவணம் செய்யாம இருப்பாரா? எப்பவும் பகவத் கதாசிரவண தால்பரியம் உண்டாவணுமே பகவானே அப்படின்னு பிரகலாதன் நரசிம்மமூர்த்திட்ட ரிக்வெஸ்ட் செய்யறதையாக்குமே பார்க்கிறோம். 12வது ஸ்லோகம். யஸ்ய அஸ்தி பக்திஹி பகவதி அகிஞ்சனா யஸ்யாஸ்தி பக்திர்பகவத்யகிஞ்சனா சர்வைஹி குணைஹி தத்ர சமாசதே சுராஹ சர்வைர்குணைஸ்தத்ர சமாசதே சுராஹ ஹரௌ அவபக்தஸ்ய குதஹ மஹத்குணா ஹராவபக்தஸ்ய குதோ மஹத்குணா மனோரதேன
അസതി ധാവതഃ ബഹിഃ മനോരഥേനാസതി ധാവതോ ബഹിഃ യസ്യാസ്തി ഭക്തിർഭഗവത്യകിഞ്ചന സർവൈർഗുണൈസ്തത്ര സമാസദേ സുരാ ഹരാവഭക്തസ്യ കുതോ മഹദ്ഗുണാ മനോരഥേനാസതി ധാവതോ ബഹിഃ. സത്സംഗം കാരണമായിട്ട് മനഃശുദ്ധി വந்திருக்கிற பக்தன் நிஷ்காம பக்தியோடு கூடிட்டு பகவானை சேவை பண்றார். அப்போது தேவர்கள் சர்வ குணங்களோடும் கூடிட்டு அந்த பக்தனுக்குள்ள வசிக்கிறா. விஷய சுகத்துல மனச லயிப்பிச்சுண்டு இருக்கிறவா, விஷ்ணு பக்தி இல்லாம இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் எப்படியாக்கும் சத்குணம் இருக்கிற பகவல் குணங்கள் எல்லாம் இருக்கிற பகவல் பக்தனா இருக்கிறவரோடு மகத்குணங்கள் கிடைக்கும். நிஷ்காம பக்தியோடு கூடிட்டு பகவானை சேவிக்கிறவாளோடு உள்ளுக்குள்ள எல்லா தேவதைகளுமே வசிக்கிறா சர்வ குணங்களோடு கூடிட்டு. அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு விஷய சுகங்களில் மனச லயிப்பிச்சு நடக்கிறவாளுக்கு பகவான் சிந்தனை காரிய சாத்தியதைக்கு மட்டுமே வரவாளுக்கு அவளுக்கு எப்படியாக்கும் சிரேஷ்டமான மகத் குணங்கள் இருக்கிறவாளோட குணங்கள் எல்லாம் கிடைக்கும். பவதி பகவானில யஸ்யா ஆருக்காக்குமோ அகிஞ்சனா உண்மையான பக்தி அஸ்தி பக்தி இருக்கு. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்களுக்கு அல்லாதக்கு எந்த ஒரு ஆக்ரகமும் இல்லாத பக்தி ஆருக்காக்குமோ இருக்கு. கிஞ்சனா அப்படின்னா ஏதாவதும், அகிஞ்சனா அப்படின்னா எதுக்காகவும் ஒன்றும் இல்லாததுக்கு, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கான ஆக்ரகங்களும் இல்லை. கிஞ்சனா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற ஆக்ரகம். அகிஞ்சனா அப்படின்னா நிஷ்காம பக்தி, எந்த ஒரு விஷயமும் வேணும் அப்படிங்கிற ஆக்ரகம் இல்லாத பக்தி. தத்ரா அப்படி இருக்கிற நிஷ்காம பக்தனில சர்வைஹி எல்லாவித குணைஹி குணங்களோடு கூடிட்டு சுராஹா தேவர்கள் சமாசதே அந்த பக்தனோடு உள்ளுக்குள்ள நன்னா பிரவேசனம் பண்ணி வசிப்பா. ஆசுரிகமாயிருக்கிற சக்திகள் எல்லாம் இல்லாம ஆயிட்டு தேவர்களோட சத்குணம் அந்த நிஷ்காம பக்தனில வந்து சேரும். அதன் வழி அந்த பக்தனுக்கு பிரகிருதி விஷய வைராக்கியம் வந்து சேர்ந்து அந்தக்கரணம் சுத்தியாയി தீரும், ஆத்மஞானம் கிடைக்கும். அந்த பக்தனும் பகவானும் ஒன்னாயிட்டு பவிப்பா. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத அவஸ்தை அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து சேரும். அசதி மனோரதேன பிரகிருதி விஷயங்களுக்கு பின்னால இந்த மனசு ஓடி நடந்தானா, பகிஹி பாஹ்ய விஷயங்களை தேடி தாவதா மனசு ஓடி நடக்கிறவனோடு
அவனுக்கு ஹரவ் பகவான் ஸ்ரீஹரியில அவபக்தஸ்யா பக்தி அப்படிங்கிறது இல்லாமையே போறது. அவனுக்கு பகவானை நினைக்கிறதுக்கு ஒன்றும் டைம் இல்லை. சம்பாதிக்கிறதுக்கும் சொத்து சேர்க்கறதுக்கும் இதுக்கெல்லாம் தான் மனசு ஓடி நடக்கிறது. இந்த பரமாத்மாவிலேந்து வந்த ஜீவன் அதை பகவானிலேயே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நினைப்பொன்னும் அவனுக்கு இல்லை. மகத் குணாக அப்படி இருக்கிறவனுக்கு பகவத் பக்தன்கிட்ட இருக்கிற மகத் குணங்கள் எந்த ஒரு வாண்டடும் இல்லாதக்கு பகவானை சேவிக்கிறவாளுக்குள்ள எல்லா தேவதைகளுமே குடியிருக்கா. அப்படி இருக்கிற சிரேஷ்டதை இருக்கிற குணங்கள் குதஹா எப்படி ஆக்கம் உண்டாகும்? குதஹா சியாது எப்படி பவிக்கும்? அசுரர்களானாலும் നമ്മളെല്ലാവരും ഭഗവാൻ ശ്രീഹരിയെ ഭജിക്കണം அப்படின்னாக்கும் பிரகலாதன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதையாக்கும் ஸ்ரீசுகன் பரீட்சித்துக்கு வர்ணிச்சுருக்கார். அசுரர்கள் அப்படினோ மனுஷா அப்படினோ கந்தர்வர்கள் அப்படினோ வித்தியாசம் ஒன்றும் வேண்டாம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வந்த ஜீவாத்மாவாக்கும். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நிஷ்காம பக்தி உண்டாகணும்.